பூமியில இறந்து போனவங்களோட ஆவிகள் எல்லாம் மேகத்துக்கு போய் லைனா வெயிட் பண்ணுதுங்க. அப்போ அங்க வந்த குட்டி ஏஞ்சல் பர்சுக்குள்ள இருந்து கோல்டன் வளையத்தை எடுக்குது. அது அங்க இருந்து ஒரு ஆவியோட தலையில வச்சதும் அந்த ஆவிக்கு ரெக்கையெல்லாம் முளைக்குது. அப்படியே அது வானத்துல பறந்து போய் சொர்க்கத்துக்கு போற கதவு வழியா உள்ள போயிடுது. இப்படியே இந்த குட்டி ஏஞ்சல் ஒவ்வொரு வளையமா எடுத்து எல்லாருக்கும் மாட்டிக்கிட்டே இருக்கு. அங்க நிறைய ஆவி வந்துட்டே இருக்கதால இது செல்ஃப் சர்வீஸ்னு போர்டை வச்சுட்டு நிறைய வளையத்தை அங்கேயே குமிச்சு வச்சிருது. இதை பார்த்ததும் எல்லா ஆவிகளும் சண்டை போட்டு வளையத்தை எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போகுதுங்க. அப்படியே 5 மணி ஆனதும் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. குட்டி ஏஞ்சலும் உடனே வாட்ச் எடுத்து பார்த்தா அதுல க்ளோஸ் பண்ணலாம்னு வந்ததும் ரொம்ப ஹாப்பியா சொர்க்கத்துக்கு போற கதவை மூட பாக்குது. அந்நேரம் பார்த்து இன்னொரு ஆவி வேமா வருது. இந்த ஏஞ்சல் அதை பார்த்ததும் டைம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கதவை மூட பாக்குது. இந்த ஆவியோ சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கதவை மூட விடாம தடுத்துருது. இதனால குட்டி ஏஞ்சல் கோமா அவனை திட்டிட்டு கதவை மூடலாம்னு போக இவன் அதை ஸ்டாப் பண்றேன்னு டயப்பரை பிடிச்சு இழுத்துறான். இதனால ஏஞ்சல் கோவத்தோட உச்சிக்கே போயிட்டு இவனுக்கு வளைய மாற்ற மாதிரி வர சொல்லி அதை வச்சு அவனோட மண்டையிலே அடிச்சு கீழே தள்ளிடுது. அவனும் நேர கீழே போய் நரகத்துல போய் விழுந்துடுறான். அங்கிருந்து டெவில் இவன் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன் தெரிஞ்சு இவனை ஒரே ஒரு எத்தி மறுபடியும் இவனை மேலேயே அனுப்பிடுது. மறுபடியும் இவன் வர்றதை பார்த்த ஏஞ்சல் கடுப்பாகி திரும்பவும் அவனை அடிச்சு கீழே தள்ளிடுது. இப்ப டெவிலும் பேட்டை வச்சு அடிச்சு அவனை மேல தள்ள இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி அவனை அடிச்சு தள்ளிட்டே இருக்காங்க. இவனும் எவ்வளவோ கெஞ்சினாலும் 2 பேரும் கேட்காம மாத்தி மாத்தி அடிச்சு விளையாடுறாங்க. கடைசியில டெவில் ஒரு 6 அடிச்சதும் இவன் வேற பக்கமா பறந்து கடவுள் முன்னாடி போய் விழுந்துடுறான். இவங்க 2 பேரும் கடவுளுக்கு பயந்து வேமா போய் பார்த்தா அங்க கடவுள் தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே நைஸா அவனை தூக்கிட்டு போயிடலாம்னு பார்த்தா கரெக்டா அவர் எழுந்ததால இவங்க மாட்டிக்கிறாங்க. கடவுள் இவங்க 2 பேரையும் முட்டி போட சொல்லிட்டு அந்த ஆவியை கையில தூக்கி பாக்குறாரு. அதுவோ ரொம்ப அடி வாங்கி மயங்கி கிடக்கு. இவங்க பண்ண தப்புக்காக இவர் அந்த ஆவியை மறுபடியும் பூமிக்கே அனுப்பிடுறாரு. இவன் கண்ணை முடிச்சு பார்த்தா திரும்பவும் இவனோட உடம்புக்கே வந்திருக்கான். இவனுக்கு திரும்பவும் கால் வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே. இவன் சுத்தி இருக்கிற இடத்த பாக்குறான். பார்த்தா இவன் சவப்பெட்டிக்குள்ள இருக்கிறான். இவனை புதைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அவன் அங்கேயே மாட்டிக்கிட்டான்.